ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் அரை கப்புக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம தலைக்கு தேய்க்கிற அந்த ப்ளூ கலர் பாட்டிலோ இல்லை பச்சை கலர் பாட்டிலோ உள்ள எண்ணெயோ சேர்க்கக்கூடாது. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தான் நம்ம இந்த சாக்லேட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஹோல்சேல் எண்ணெய் வைக்கிற கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். அதில் அரை கப் எடுத்துக்கிறோங்க. அதே போல் 1/3 கப்புக்கு நான் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது சாக்லேட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு சாக்லேட்டை நான் வெல்லம் வச்சு தான் பண்ண போகிறேன். அதனால இதுக்கு 1/4 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு வெல்லத்துக்கு பழக நீங்கள் அரை கப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு உங்கள் அளவை பொறுத்தது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம வெல்லத்தை தண்ணியில் போட்டு முதல்ல பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 1/4 கப்பு வெல்லத்தை நான் அதில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். தண்ணி சேர்த்து நமக்கு அது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை பாகு காய்ச்சணும். ரொம்ப பாகு முருகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பாகு காய்ச்சுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு கம்பி பதம் வந்த உடனே நாம் இதை முதல்ல ஒரு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல் மண்ணெலாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை போடுங்க. ஆனால் இதுக்கு சாக்லேட் பண்ணுறதுக்கு தீ ரொம்ப கம்மியில் தான் இருக்கணும். எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. உருகுனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரையும் போட்டு அதில் நல்லா கிண்டுறேன். அந்த கொக்கோ பவுடர் அந்த தேங்காய் எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரௌன் சுகர் இருக்குல்லையே, அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெள்ளை பாகவும் அந்த சாக்லேட் அந்த தேங்காய் எண்ணெய் மிக்சரும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா நீங்கள் கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த மோல்டில் ஊற்றிரி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். எடுத்தோன்னா நமக்கு இந்த அளவு அருமையான நமக்கு சாக்லேட் கிடச்சிடும். நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேன்சி ஏதாவது பேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜிப்லாக் பேக்குக்கெலாம் அதை போட்டுட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது இதையும் ஒரு பேக்கில் போட்டு கொடுக்கலாம். பர்த்டே நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.